படத்தோட ஓப்பனிங்லேயே ஒருத்தன் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஆல்மைட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அட்டகாசமான சம்பவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆல்மைட்டு அந்த வில்லனை அடிச்சு துவைச்சதும் போதும் இந்த பைபிள் எமோஷனல் தாங்க முடியாம ஓவர செலுத்துக்கிட்டு இருக்கேன். டிவியில இருந்த ஆல்மைட்டு இதுக்கு மேல இது உன்னோட டர்ன் அப்படின்னு சொல்ல அந்த பைபிள் நம்மள தான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு உங்களோட பேரை நான் காப்பாத்துவேன், உங்களோட வாரிசா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு இவன் எமோஷன் ஆகும் போது தெரியும் இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். ஆனா இவன் யாரு அப்படிங்கிறது தான் செம்ம சர்ப்ரைஸ். அடுத்த சீன்ல ஒரு பைபிள் ஒரு பொண்ணோட போட்டோவை வச்சுக்கிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனோட பேரு காந்தி. அந்த டைம்ல வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வில்லன்கள்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்த உடனே பைபிள பொட்டி பிடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். ஆக்சுவலி இவன் தான் ஹீரோ சந்திக்க போற அந்த ரைடர். அதே நேரம் அந்த பக்கம் வில்லன்களை பார்க்கணுமே, பைபிளுக்கு கொள்ளை அடிச்சுட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஒருத்தன் ஓடி வந்து அந்த ட்ரக்கு மேல உட்கார அவ்வளவு பெரிய ட்ரக்கு மொய் 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 மொய்னு முழுக்கட்டையாத்த ஒழுகிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த ட்ரக்குக்கு உசுறு வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புவாங்க பாருங்க. என்ன மாதிரிடா பவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அதுலயும் ஒருத்தன் தன்னை சுட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிராக திருதுப்புன்னு மின்னல் மாதிரி ஏதோ ஒன்ன தூக்கி அடிக்க அது டமால்னு வெடிச்சு ஆத்துக்குள்ள இருந்து ட்ராங்க்கு பறந்து வரும் பாருங்க. எப்பா வில்லனுங்களுக்கு கூட சும்மா மாசான ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காங்கப்பா. இது எக்ஸிட்டோ ரைட் விடுங்க, ஏதோ ஒண்ணு மொத்தத்துல மாசா இருக்கு. அதே நேரம் இப்பதான் நம்ம ஹீரோஸோட என்ட்ரி. சும்மா பேருக்கு வேணா நம்ம ஹீரோவா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஹீரோஸ் தான். ஓகே நான் ரெடியா இருக்கேன் போலாமா அப்படின்ட்டு இந்த பயப்புல திருதுப்புன்னு பறக்க ஆரம்பிப்பான் பாருங்க. டேய் பறக்கிற சக்தியில உனக்கு வந்துருச்சா? செம்ம செம்ம செம்ம. ஆனா அப்படின்னு நம்ம பாராட்டுறதுக்குள்ள திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஜெட்டு மாதிரி போவான் பாருங்க. என்ன ஒரு ஸ்பீடு. சோ ஹெல்மெட்டோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால பழக ஆரம்பிச்சிருக்கான். வந்த பைப்ல ரிப்பனை விட்டு அந்த லாரியை அப்படியே புடிச்சு இழுக்க அந்த பைப்ல மின்னல் விட்டு தான் அதுல இருந்து எஸ்கேப். ஒரு பைப்ல குண்டுன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஒரு ரப்பர் பந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனே அடிச்சு பறக்க விட்டது மட்டும் இல்லாம அவன் அனுப்பின மின்னல அவனுக்கே திருப்பி அனுப்பினது போதும் அந்த பைப்ல தெரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அது அப்படியே டம்மால்னு வெடிக்க தலைவன் அப்படியே பிடிச்சி ஒரு அழுத்தி அந்த லாரியை பிடிச்சி இழுக்க அது கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி இழுத்து பறந்து போய் ஓங்கி ஒரே பஞ்சு லாரி ஒரு பக்கம் விழுந்துகிட்டு இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தவன் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கேன். சோ இவனே லாரி ஆக்டிவேட் பண்ணல, இவனே அந்த லாரிக்குள்ள போயிட்டு லாரியா மாறி இருக்கான் போல. அந்த டைம்ல அந்த பந்து மண்டையை மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்க குறுக்கு பூந்து அடிச்சு கட்டி வச்சிடுறாங்க. எப்படியோ ஓப்பனிங்க மிஷன் சக்சஸ்ஃபுல். ஆனா மாசான என்ட்ரி யாருக்குன்னா சந்தேகமே இல்ல நம்ம ஹீரோவுக்கு தான். அந்த டைம்ல காந்தி இந்த இடத்துக்கு வரவும் இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. அந்த பைப்ல எதுவுமே பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஒருவேளை இவனும் தடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. இப்போதைக்கு நம்ம ஆளுங்க 3 டீமா பிரிஞ்சிருக்காங்க. ஒன்னு ஹீரோவோட தலைமையில ஒரு டீம், இன்னொன்னு கச்சான் தலைமையில ஒரு டீம், இன்னொன்னு நம்ம டோடோ இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு கீழே ஒரு டீம். நம்ம ஆளுங்க 3 பேத்த பிடிச்சோம்னு சொல்ல பதிலுக்கு கச்சானே ஏன்டா அம்பிட்டு பெரிய பவரை வச்சுக்கிட்டு என்னடா 3 பேத்த பிடிச்சிருக்கீங்க, நாங்க இங்க 4 பேத்த பிடிச்சிருக்கோம்னு இவன் ஓவரா தம்பட்ட அடிக்க. பக்கத்துல இருந்த டோடோ நாங்க 6 பேர் பிடிச்சிருக்கோம், இது ஒண்ணு காம்படிஷன் இல்ல, வில்லன்களை தடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த டைலாக் இப்ப வாங்கிட்ட எவன்டா கேட்டான் அப்படின்னு கச்சான் பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பான் பாருங்களா. இந்த பயப்புல எத்தனை ஜென்மானாலும் வரவே மாட்டான் போல. அந்த டைம்ல வெஸ்ட் ஹார்பர்ல ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கிறதா தகவல் வருது. அது மட்டும் இல்லாம அவனோட வயிறே வாயா இருக்குமாங்க. அதாவது அவனோட வயித்துல ஒரு வாய் இருக்குமா, அந்த வாயிட்டு இருந்து ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க. அப்படியே அந்த பயப்புலயே பார்க்கணுமே, செவுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு பேரு ஆனா. அவன் வேற பில்டிங் அப்படிட்டு போயிட்டு இருக்கவும் ஹீரோ சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் பாருங்க அப்படின்னு நம்ம தலைவன் பின்னாடியே போகும்போது கரெக்டா அவங்களையும் பாத்துறான். என்னது ஒரு பொண்ணை இழுத்துட்டு போயிருக்கானே, இது சரியில்லையே அப்படின்னு அந்த பொண்ணை போய் தொடலாம்னு போகும்போது அவ தடுக்கிறா. இருந்தாலுமே கையில தொட்ட உடனே ஹீரோக்குள்ள இனமும் ஆகுது. ஏதோ பூக்கள் எல்லாம் மலருது. இவன் இடுப்புலயே ஒரு பூ ஒண்ணு வருது. ஆளு நிலைத்தடு மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். என்னடா நடக்குதுங்க இப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. அவன் என்னடா நான் பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்குள்ள அடிச்சு உடச்சுக்கிட்டு உள்ள பூந்து சுட்டுக்கிட்டு இருந்தவங்களோட கண்ணை புடுங்கி தன்னோட வாயில போட்டு அதை அப்படியே கொடூரமா வெடிக்க வைக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து கப்புன்னு அவனை போட்டு பிடிக்க அந்த பைப்ல திடீர்னு பயங்கர பவர்ஃபுல்லா மாறுறாங்க. எப்படா மாற இவ்வளவு நேரம் வரைக்கும் நார்மலா தான்டா இருந்த, எப்படி இருந்தாலும் ஹீரோ மட்டும் அவனை விடவே இல்லையே. இவங்க செவுத்து போட்டுக்கிட்டு வெளியே வந்து நிற்கும் போது திடீர்னு ஒரு கன் ஷாட். திரும்பி பார்த்தா அந்த காந்தி அந்த பைப்ல சர்றன்னு கீழே இறங்கி வந்து சுட இவனை தான் சொல்றான்னு பார்த்தா அந்த பொண்ணை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி சுடும்போது அந்த இடத்துல ஒரு ஷீல்டு ஒன்று உருவாகுது. புல்லட்டோட வேகம் அப்படியே குறைஞ்சு போகுது. இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். இவனோட சக்தியே ஸ்லோ மோஷன் தான். ஒரு ஷீல்டு ஒன்று உருவாக்கினா அந்த ஷீல்டுக்குள்ள எல்லாருமே ஸ்லோவா தான் இருப்பாங்க. பக்கத்துல வயிற்றுல வாய வச்சிருந்தவனு டேரடியா அட்டாக் பண்ணலாம்னு கிளம்பும் போது அவனை சுத்தி ஒரு ஷீல்டை போட அந்த பைப்ல ஸ்லோவா மூவ் ஆகிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது சுத்தமா புரியல. இந்த காந்தி வேற அந்த பொண்ணை பார்த்து நான் ஸ்டாப்பா சுட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ தடுத்து நிறுத்த இந்த ஸ்லோ மோஷன் போய் அந்த
அந்த பொண்ணை தொட்ட உடனே இவனோட கண்கள்லயும் பூக்கள் மலருதுங்க. இவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு அப்படியே போகும்போது திட்டுப்புன்னு ஒரு பயங்கர ஜொலிக்கக்கூடிய ஒரு கப்பல் ஒண்ணு வருது. சொல்ல போனா அது ஒரு பாக்குறதுக்கு பறக்கும் கப்பல் மாதிரி இருக்குது. எது உண்மையாலுமே கப்பல் பறக்குதா அப்படின்னு இவங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, அந்த கப்பல்ல இருந்து இறங்கி வர்றது வில்லன். அந்த பைபிள எப்ப பார்த்தாலும் முகத்துல ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டே இருந்தால அத கழட்டின உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. காரணம் இவன் பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசலா ஆல்மைட் மாதிரியே இருக்காங்க. உங்களுடைய புது நம்பிக்கை நாயகன் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஆனா பைபிள தொல்ல மேல இருந்த ஒரு சூனியக்காரி இவனை வசியம் பண்ணதும் ஆனா அப்படியே சாஃப்ட் ஆயிடுறா. அவங்க ரெண்டு பேரையும் மேல தூக்குனதும் நம்பாளுங்க. ஆமா இதையே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணுமே, நம்ம ஒரு கேரக்டர் துரத்திக்கிட்டு இருந்தோமே, அவன் எங்கடான்னு பார்த்தா திருப்பி செவுத்த புட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. வயிற்றுல வாய வச்சவன் அந்த பில்டிங் எல்லாம் மக்கள் மேல விழுகிற மாதிரி போக நம்ம ஹீரோ தாங்க குறுக்கு புந்து எல்லாரையும் மறிச்சு நின்னு காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அது இல்லாம இந்த பக்கம் இருந்த காந்தி திருதுப்புன்னு பில்டிங் மேல இருந்து தாவி வந்து சுட்டுக்கிட்டே கீழே குதிக்க அந்த ஸ்லோ மோஷன் இவனையும் சேர்த்து பிளாக் பண்ணிடுறான். ஐயோ இந்த பக்கம் வயிற்றுல வாய வச்சவன் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது திருதுப்புன்னு இந்த வில்லன் குறுக்க வந்து ஆடாடாடா, நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன தைரியம் இருந்தா நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடி இருப்ப அப்படின்னு சொல்லும்போதே அந்த பயபிள் அட்டாக் பண்ண வர இவன் விட்டுவான் பாருங்க ஒரு அடி. இது என்ன மாதிரியான சக்தினே தெரியலங்க. கை மாதிரி ஒண்ணு போய் அவனை அடிச்சா ஒரே அடியில அவனை சாவடிச்சது மட்டும் இல்லாம அதோட எதிரொலிப்பு இங்க இருந்த எல்லாருக்குமே பயங்கரமா கேக்குது. ஆக மொத்தத்துல நம்ம பாய்ஸ் வில்லன் கிட்ட ஓம குத்தா வாங்க போறாங்க. அது மட்டும் 200% கேரண்டி. ஹீரோ இந்த வயதுல வாய வச்சவன் இறந்து போனதை பார்த்துட்டு ஷாக்ல இருக்கும்போது வில்ல இந்த இடத்துக்கு வந்து படிப்பையா நீ ஒரு ஹீரோவா மாறணும்னு ஆசைப்படுறல, அதுக்கு இப்ப நான் பண்ண சம்பவம் கண்டிப்பா உனக்கு இன்ஸ்பிரேஷனை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ வேணும்னா என் கூட வந்து சேர்றியா? உன்னோட சக்தி அபாரமா இருக்கு. இதுக்கு மேல நான் தான் அடுத்த ஆல்மைட். இதுக்கு மேல இந்த உலகத்துல நீதியை நிலநாட்ட போறது நான் தான். இதை அப்படியே நம்ம உலக மக்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல அப்படின்னு ஆளு ஒரு தங்க காயினை பயன்படுத்த திடீர்னு அது பாட்டுக்கு செவிட்டு பொழந்துக்கிட்டு மேல போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அடுத்த காயினை போட்டதும் இந்த இடத்துல ஏகப்பட்ட கேமராஸ் வருதுங்க. ஒட்டுமொத்த கேமராவும் இவனை மட்டுமே போக்கஸ் பண்ணுது. உலகத்துல ஓடிக்கிட்டு இருந்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் தாண்டி இதுதான் லைவா ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் அனைவருக்கும் இந்த நம்பிக்கை நாயகனின் அன்பான வணக்கங்கள். இதுக்கு மேல உங்களோட புது ஆல்மைட் நான் தான். என்ன மனசார ஏத்துக்கோங்க. இந்த உலகத்துல தப்பே நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீதியை நிலநாட்டுறேன். உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன். நம்ம உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தது ஆல்மைட். ஆனா இப்போ இந்த நகரத்தை பாருங்க, உடைஞ்சு போய் நொறுங்கி போய் எந்த அளவுக்கு மோசமா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆல்மைட் தன்னோட சக்தியை இழந்ததுதான். அது மட்டும் இல்லாம ஆல்மைட் இந்த சின்ன பசங்க கிட்ட பொறுப்பை கொடுத்ததும் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு மேல இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல நான் தான் ஆல்மைட் அப்படின்னு இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது திருதுப்புனு ஹீரோ பறந்து வந்து நீ ஒன்னு ஆல்மைட் கிடையாது. ஆல்மைட் மத்தவங்களோட சக்தியை திருட மாட்டாரு. சிரிச்சுக்கிட்டே மத்தவங்களை காப்பாத்துவாரு. அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டாரு. அவரை பாக்குறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. நீ என்னதான் பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருந்தாலும், நீ என்னதான் ஜொலிச்சாலும் உன்னோட மனசு இருள மூழ்கி இருக்கு. நீ ஒன்னு ஆல்மைட் இல்ல. உனக்குள்ள இருக்கிறது எல்லாமே டார்க் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இது எல்லாமே லைவ்ல தானே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இருந்தா நம்ம ஆல்மைட்டும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. என்னடா சின்ன பையா எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? என்னால என்ன முடியும்னு இப்போ நான் காட்டுறேன் பாக்குறியா அப்படின்னு அந்த பொண்ணை இழுத்து கட்டி பிடிக்க இவனோட கண்கள்ல பூக்கள் மலருது. இந்த இடத்த சுத்தியும் பூக்கள், அந்த செடிகள் எல்லாம் முளைக்குது. கூடவே இந்த பைபிள் அந்த ஏகப்பட்ட தங்க காயின்களை தூக்கி கீழே போட்டுக்கிட்டே இருக்க அது இந்த இடத்தை என்னமோ ஒரு மார்க்கமா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயமா மாத்தி அது அப்படியே ஒட்டு மொத்தமா இவனை நோக்கி இழுக்க ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு சுழல் மாதிரி சுழண்டு அங்க இருக்கிற கார்களை அப்படியே இழுக்க ஆரம்பிக்க ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சா கூட ஆளு நல்லா வசமா போய் அதுக்குள்ள மாட்டிக்கிறான். அது அப்படியே அவுட் ஆங்கிள் காமிப்பாங்க பாருங்களேன். இது என்ன மாதிரியான சக்திடா? இத பார்த்த எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அதுக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க உயிரோட இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களா, இல்ல அவங்களோட பவர்ஸ் போச்சு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு இழவும் தெரியல. வெளியே இருந்து எல்லாருமே வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சுழல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசா மாறிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்ததோட நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு இந்த பைப்ல ஏகப்பட்ட பனிக்கட்டிகளை அனுப்ப அது என்னடா பனிக்கட்டிக்குள்ள புகுந்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்குது. அதனால இவங்க என்னதான் ஓட ஆரம்பிச்சாலும் அதோட வேகம் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால இவங்களும் அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் கச்சானும் வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இவங்களும் உள்ள போயிருவாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஹெட் குவார்டர்ஸ் இங்க நடக்கிறத வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வில்லனோட உண்மையான சக்தி தான் என்ன அப்படிங்கறது இவங்களுக்கு சுத்தமா புரியல. அதே மாதிரி அவ்வளவு பெரிய சக்தி கிளம்பிச்சு பாத்தீங்களா? அது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல
எல்லாம் ஒன்னாகி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோட்டையை உருவாக்கி வச்சிருக்குங்க. அதுவும் நகரம் கோட்டை. அதுல பெருசா இருக்கிறது எல்லாமே ஆல்மைட்டோட சிலை, அதாவது நம்ம வில்லனோட சிலைன்னு சொல்ல வந்தேன். அதே நேரம் உள்ள இருந்த நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது திருதுப்புன்னு ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்ல. இது ஏதோ ஒரு செட்டப், மாய வலை. நல்ல வேலை பசங்களுக்கு யாருக்குமே எதுவுமே ஆகல. ஹீரோ போய் மரத்தை தொட்டு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க போலின்னு தெரியுது. நம்ம முதல்ல மத்தவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ முடிவெடுக்க, அதே நேரம் இந்த பக்கம் நம்ம கச்சானா பார்க்கணுமே. என்னடா பொசுக்குன்னு நம்மள அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம பிடிச்சி கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்போம் பாருங்க. சாப்பா காமெடியா இருக்குங்க. அதுலயும் ஒரு பொண்ணு குதிரை பொம்மையில உட்காந்து விளையாடிட்டு இருக்க, ஏன்டி விளையாடுறதுக்கு இதாடி டைம் அப்படின்னு டப்பால பிடிச்சி கத்துன்னு கத்துவான் பாருங்க. ஐயோ இவனை என்னத்த பண்றதுனே தெரியல. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம டோடோ டீம் இருந்தாங்கல்ல, அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கோட்டையே தெரியுது. எப்படி இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாது. சோ இவங்க அந்த கோட்டைக்கு தான் போய் ஆகணும். அதுவும் அங்க இருந்த ஆல்மைட்ட சிலையை பார்த்துட்டு தான் நம்ம ஆளுங்களுக்கு செம்ம காண்டு, இவாலாம் ஆல்மைட்டா அப்படின்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வில்ல ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி நேரடியா ஆல்மைட் கிட்ட மட்டும்தான் பேச்சு ஒண்ணு சொல்ல. சோ ஆல்மைட் கிட்ட கனெக்ட் பண்றாங்க. நசிங்கி போன திருவோடு மாதிரியே இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் நம்ம ஆல்மைட். சந்தேகப்படாதீங்க வேற யாரும்ட்டு. ஆல்மைட் வில்லங்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா, பசங்களா எங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்னோட ஸ்பெசிமென்ஸ் தான், அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல, நீங்க பயப்படாதீங்க ஆல்மைட். என்னது ஸ்பெசிமென்ஸா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஸ்பெசிமென்ஸ் தான். நீங்க உங்க சக்தியை இழந்ததுனால தான் இப்போ இந்த உலகம் ஆபத்துல இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களோட வாரிசா உங்களோட சக்சஸரா நான் நின்னு இந்த உலகத்தை நான் காப்பாத்துறேன். நீ இந்த உலகத்தை காப்பாத்த போறியா? நீ பாக்குறதுக்கு வேணும்னா ஜொலிக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிறது டார்க்னஸ் மட்டும்தான். நீ ஒரு ஈவில் அப்படின்னு சொன்னதும் ஓ நோ, நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது ஆல்மைட். அப்படின்னா என்ன, இப்ப என் மனசுக்குள்ள இருள் தான் இருக்குன்னு சொல்றீங்களா, நான் ஒரு டார்க்னு சொல்றீங்களா? அப்போ சரி, அப்படின்னா இதுக்கு மேல என்னோட பேரை டார்க் மைட்னு மாத்திக்கிறேன். அதே பேர்லயே இதுக்கு மேல உங்களோட வாரிசா நான் செயல்படுறேன். என்ன சொல்றீங்க? ஒன்ன மாதிரி அழிக்க நினைக்கிறவன் என்னைக்குமே ஆல்மைட்டா மாற முடியாது. நான் ஏற்கனவே என்னோட வாரிசை தேர்ந்தெடுத்துட்டேன். என்ன ஆல்மைட் சொல்றீங்க? வாரிசை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? ஏதி இங்க வந்து சண்டை போட்டாங்களே அவங்கள ஒருத்தர் தான் நீங்க வாரிசா செலக்ட் பண்ணிருக்கீங்களா? ஓ நோ. என்ன ஆல்மைட், சின்ன பசங்களை நம்பி யாராவது பொறுப்பை கொடுப்பாங்களா? சரி கடந்து போகுது. இதுக்கு மேல இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொல்லிருங்க, இதுக்கு மேல இந்த உலகத்தை ஆள போறது இந்த டார்க் மைட். என்ன தடுக்கிறதுக்கு எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் செம்ம பீதி. உடனே இந்த பயவிலைய மேஜிக்கை பயன்படுத்த இந்த இடத்துல எதுவும் சிசிடிவி வச்ச மாதிரி நம்ம பசங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதுல நம்ம காந்தியை பார்க்கும்போது மட்டும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க தான் சரியா ஞாபகம் வரலன்ட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம். அது இல்லாம இங்க இருந்து அல்லக்கைங்க எல்லாம் நேரடியா ஆனாவோட கையை பிடிக்க அவங்களுக்குமே அந்த பூக்கள் செம்மையா மலருது. அது ஒவ்வொரு முறையும் இவ சக்தியை பயன்படுத்த இவளோட முடி கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாறிக்கிட்டே இருக்குதுங்க. ஒருவேளை தன்னோட பவரை இழக்கிறாளோ என்னமோ, பட் அதை பத்தி இன்னும் தெளிவா தெரியல. இது போதாதுன்னு இந்த இடமே திடுதுப்புன்னு அதிர ஆரம்பிக்க என்னடான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய கோட்டை. இது பாக்குறதுக்கே கப்பல் மாதிரி தானே இருக்கு. அது திடுதுப்புன்னு நகர ஆரம்பிக்குதுங்க. முன்னாடி இருந்த பில்டிங்ஸ் எல்லாம் உடச்சி நொறுக்கிட்டு போறது மட்டும் இல்லாம வழியில சிக்கின அப்பாவைகளையும் சேர்த்து தான் அதுக்குள்ள உள்ள இழுத்துக்குது. ஆக மொத்தத்துல இந்த பவரை யாராலையும் எதிர்த்து நிக்க முடியாது. நம்ம பசங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோ நம்ம ஆளுங்களோட ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது டம்புனு செவுத்துல முட்டிக்குவா பாருங்க. ஐயோ என் மூக்கு போச்சு, எவன்டா இந்த இடத்துல செவுத்து கொண்டு வந்து வச்சது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இதுதான் எண்டு, இதுக்கு மேல அந்த பக்கம் போக முடியாது. ஆனா பக்கத்துல ஒரு அண்டர் கவர் போறதுக்காக ஒரு சில ஹோல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது இருக்க இதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போறதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. காரணம் ரொம்ப சிம்பிள், ரெண்டு பேராலையுமே பறக்க முடியும். ஒருவேளை இதை ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக ஹீரோ முதல்ல போறான், இவன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. இவங்க பார்த்து பத்திரமா போனாலும் திருதுப்புன்னு ஏதோ ஒரு பைப்ல பவரை விட்டு அனுப்ப ஹீரோ மட்டும் அதுல மிஸ் ஆகி திருதுப்புன்னு சர்றன்னு உள்ள போய் நின்றுட்டு இருக்கான். யுராக்கா வராத, என்னோட பவர்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியல, வேற யாரோ தன்னோட சக்தியை பயன்படுத்திருக்காங்க, அதனாலதான் இப்போதைக்கு என்னோட சக்தி பிளாக் ஆயிருக்கு. நான் இப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ இங்க இருந்து மேல போய் அந்த பைப்லோட ரிப்பன் அனுப்பு, அதை பிடிச்சிக்கிட்டே நான் பக்கவா மேல வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதை ஹீரோயின் அப்படியே யூட்டன் அடிச்சு திரும்ப போறா. அவ இந்த ஷீல்டுக்குள்ள சிக்கல. சரி ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கும் போது பொசிக்கிட்டு வெறுத்த இடம் வழுக்க ஆரம்பிக்குது. ஐயோ வழுக்காத அப்படின்னு நம்மளுக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆஹா பிடிக்கிருச்சியா அப்படின்ற மாதிரி நம்மளால சர்ன்னு வலிக்கிட்டு போறான் பாருங்க. ஐயோ ஆளு அலறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கும். நேரா போனவன் ஒரு பனி பிரதேசத்துல வந்து போத்துன்னு விழுகிறான். அது மட்டும் இல்லாம சர்ன்னு அங்கிருந்து வலிக்கிட்டே போய் ஒரு உருண்டையா மாறி அப்படியே உருண்டுகிட்டே போய் ஒரு தண்ணியில வந்து போத்துன்னு லேண்ட் ஆவான் பாருங்க. இதை விட ஒரு மோசமான நாள் ஹீரோவுக்கு இருக்கவே முடியாது. பாவத்தை இந்த பக்கம் ஹீரோயின் வந்து விஷயத்த சொன்னதும் உடனே இந்த பைப்ல ரிப்பனை விட ஆரம்பிக்கிறான். எப்படி பார்த்தாலும் நம்ம ஆளுங்களே இங்க வந்துருவாங்க அப்படிங்கறது வேற விஷயம். இந்த பக்கம் ஹீரோ ஐயோ பஞ்சரா நான் பலூன் மாதிரி ஆக்கி விட்டீங்களா அப்படின்னு நம்மளால புலம்பிட்டு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி காந்தி படுத்துக்கிறத பார்த்துட்டு ஐயோ அவனுக்கு என்னாச்சுன்னு கிட்ட போகும்போது கரெக்டா கன் எடுத்து நாக் பண்றான். ஏன்பா நான் அவனுக்கு கெட்டவே இல்லப்பா, நல்லா வந்தாப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ தானே அது தன்னை ஒரு ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இட்லி கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தியா, அவன் தானே கேட்டது. என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற
பேசுற? சரி, உன்னால எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு காந்தி கேட்க, இல்லப்பா என்னோட பவர்ஸ் கொஞ்சம் போயிருக்குது, பிளாக் ஆயிருக்கு. அது சரி, நீ எல்லாம் மியா கலிஃபா வீட்டுல முருகு திங்க தாண்டா லாக்கி அப்படின்னு அசிக்கப்படுத்த, மியா கலிஃபாவா அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குற ரியாக்ஷன் தாங்க அல்டிமேட். அது இருக்கட்டும், நீங்க எதுக்காக அந்த அக்காவை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது டக்குனி கன் எடுத்து சுட பின்னாடி ஒருத்தன் நிக்கிறேன். ஹீரோ தான் சுட பாக்குறான்னு நானே கொஞ்ச நேரத்துக்குள்ள தப்பா நினைச்சிட்டேன். அவனுக்கு வேற 2-3 பேர் சுத்து போட்டு பயங்கரமா சுடுன்னு சுட்டுக்கிட்டு இருக்க. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட பவரை வேலை செய்யல. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த காந்தி பைப்ல பூச்சிக்கிட்டு இவனை எட்டி உதைக்க, ஐயோ சொல்றாங்க தயவு செஞ்சா விட்டுருங்க, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு இந்த பைப்ல கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் பாருங்க. செம்ம காமெடியா இருக்கும். அந்த கேப்ல இந்த பைப்ல சுட வந்த எல்லாரையும் பக்காவா சுட்டு முடிச்சிருவான். சொல்ல போனா அவங்க யாரையும் கொன்னு இருக்க மாட்டான், ஷாக்கு கொடுத்து ஜஸ்ட் மயங்க மட்டும் தான் வச்சிருப்பான். அதுல முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல, அவங்க கிட்ட போய் சொல்றா ஆனா எங்கடா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல டப்புன்னு அவங்களுக்கு ஷாக்கு கொடுத்து கதற விட்டு இருப்பா பாருங்களா. இதை பார்த்த ஹீரோ ஐயோ எதிர்த்து பேசினா நம்மளுக்கு இதே நிலைமை தானோ, இருந்தாலும் ரொம்ப மோசம்ப்பா அப்படின்னு இவன் யோசிக்கும் போது காந்தி அந்த பைக்கை தூக்குறதுக்கு ரொம்பவே முக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் போய் ஹெல்ப் பண்றான். எப்படி இருந்தாலும் ஹீரோவும் நல்லவன், காந்தியை நல்லவன் மாதிரி தான் தெரியுது. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம டோடோவோட டீம் கோட்டைக்குள்ள வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட மக்கள் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனா அவங்களை சுத்தி ஏகப்பட்ட பூக்கள் கிடக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சூனியக்காரி ஆனாவை வச்சு மக்களோட கையை பிடிக்க வச்சு அவங்களுக்கு திடுதுப்புன்னு ஏதோ டப்புன்னு பூக்கள் வெடிக்குது. அவங்க அப்படியே கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆனாவோட முடி கொஞ்சம் தானே கருப்பா இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ஆயிருச்சு. இப்படியே விட்டா மக்களோட உயிருக்கு ஆபத்து, நாம தான் ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஆளுங்க ஓடி வரும்போது இதை பார்த்த சூனியக்காரி டிங்கின் தன்னோட சூனியத்தை போட, அப்போதான் நமக்கே தெரிய வருது இது சாதாரண சூனியக்காரி மாதிரி இல்ல. ஒருத்தருக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு அதையே கொடுத்து அவங்களை அப்படியே அந்த மயக்கத்திலேயே அந்த போதையிலேயே வச்சிருக்கிறது. நம்ம கிளாஸ் ரெஃப் ரோபோ சூட்டை போட்டுக்கிட்டு அவன் அண்ணன் கூட ஒன்னா போற மாதிரி இருக்கிற மாதிரியும், டோடோவுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கூட அவங்க அண்ணன் தம்பிங்க கூட ஒன்னா சேர்ந்து விளையாடுற மாதிரியும், 2 காஜு பிடிச்ச பசங்க ஃபிகருங்க கூட ஜல்சா பண்ற மாதிரியும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை அப்படியே இவங்களுக்கு கொடுத்துருக்கா. அதாவது சரியா சொல்லணும்னா இவங்களுக்கு சின்ன வயசுல எதெல்லாம் நடக்கலையோ அதை எல்லாத்தையும் கொடுத்துதான் இவங்கள மயக்க நிலையிலேயே வச்சிருக்க. இவங்க தான் பாவம் அதுலயே மூழ்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பசங்க. இந்த பக்கம் கச்சானோட டீம் கதவை உடச்சுக்கிட்டு உள்ளார வரும்போது அங்க நிக்கிறது டார்க் மைட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் யாருன்னு தெரியுமா? என் பேரு தான் டார்க் மைட், உங்களோட அமைதிக்கான புது சின்னம் நான் தான். ஏன்டா வாய்க்குள்ள தண்ணி வச்சுக்கிட்டு கார்த்திக் மாதிரி பேச ட்ரை பண்றியா? ஏன்டா அதுதான் வரல, பேசாம லாங்குவேஜ்ல பேசேன். ரைட் ஓகே விட்டு தள்ளு. உங்க எல்லாருக்கும் ஆல்மைட்டை எதுக்காக பிடிக்குது? அவரோட பலம், அவர் சண்டை போடுற திறமை, எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. அதனால தானே நீங்க எல்லாரும் அவர் அமைதியின் சின்னமா ஏத்துக்கிட்டீங்க. இப்போ அதே பலமா சிரத்தனமான வேகமும் என்கிட்டயும் இருக்கு. இதுக்கு மேல இந்த இடத்துல நான் தான் புது அமைதிக்கான சின்னம். இதை கேட்ட கச்சான, ஐயோ டேய் உனக்கு ஏதாவது காசு வேணும்னா கூட கேட்டு தொலைடா, 5 பைசாவோ 10 பைசாவோ போட்டு கொடுத்து அனுப்புறோம். அதை விட்டுட்டு இப்படி பேசி சாவடிக்காதுன்னு சொன்னதும் எது யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? உனக்கு வாய் கொஞ்சம் ஓவரா இருக்குது, ஒன்னால இப்ப உன் டீமை எப்படி சின்ன பட போகுது பாரு அப்படின்னு தன்னோட மேஜிக்கை பயன்படுத்த திருதுப்பிடி இவங்களை வேற எங்கேயோ கொண்டு போய் தூக்கி போட்டுருது. அந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வர நம்ம கச்சானே யாருக்கெல்லாம் இங்க மான்ஸ்டர் 65 வேணும் இதோ உங்களுக்காக நான் வறுத்து தரேன் அப்படின்னு பயபுல அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. இவன் அட்ராசிட்டி எப்பவுமே வேற லெவல் தான். இதுல நம்ம காக்கா பயபுல ஒரு பக்கம் காக்காவை வெறிய வச்சு அடிச்சு தம்ஸ் அப் பண்ணிட்டு இருக்கிறலாம், அது அல்டிமேட். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க பாருங்க. அட்டன் டைம்ல 5 பேர் காலி. ஆனா இது சரியான டீம் ஒர்க். இது எவனோ ஒருத்தன் இந்த பக்கம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் காந்தி ஹீரோவை கூட்டிட்டு பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்து இதை ஆக்டிவேட் பண்ணி பாரு, ஒருவேளை வேற ஏதாவது வழி திறந்தாலும் திறக்கும், ஒருவேளை இந்த இடத்த விட்டு நீ வெளியே போனாவே உன்னோட பவர்ஸ் மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ ஆக்டிவேட் பண்ண பக்கத்துல தான் அந்த கதவு திறக்குது. சருக்குன்னு உள்ள புந்துறாங்க. சோ மேட்ரு ஈஸி தான். இவங்க அதுக்குள்ள போனா நம்ம ஆளுங்க இருக்கக்கூடிய அதே கோட்டை தான் இது. போற வழியில திடீர்னு 2 மிசைல் வரவும் நம்ம காந்தி பக்காவா கவுண்டரை போட்டு அங்க இருந்து செம்மையா எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த டனலுக்குள்ள புந்து வெளியே வந்தா இது வேற இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் 3 பேர் நின்னுக்கிட்டு மிசைலை விட்டுக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. உடனே இந்த காந்தி பயபல வண்டியில இருந்து குதிச்சு ஹீரோவை தனியா கழட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கண்ட மணிக்கு எந்திரிச்சு சுட்டுக்கிட்டு இருக்க. வேற ஒருத்தர் ஷீல்ட போட்டு பக்காவா தடுத்துக்கிட்டு இருக்கான். ஏ அசாசின், நீ எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஆனாவை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாது, ஆனா அவளோட பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை கண்டிப்பா நான் யூஸ் பண்ண விட மாட்டேன். ஒழுங்கா ஆனா எங்க இருக்கிறான்னு சொல்லிருங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட உயிருக்கு தான் சேதாரம், பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது அவனுங்க கண்ட மணிக்கு சுட ஆரம்பிச்சிடறானுங்க. சோ இது எல்லாத்தையும் கவனிச்ச ஹீரோ பின்னாடி ஒருத்தன் மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருக்கான். சொல்ல போனா அவன் தான் நம்ம ஹீரோட பவரை எரேஸ் பண்ணிருப்பானோ அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம். அதனால காந்தி கிட்ட வந்து நீங்க கொஞ்ச நேரம் அவங்களோட கவனத்தை திசை திருப்புங்க, நான் அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதும், பரவாயில்லையே எனக்கு உதவி செய்ய நினைச்சீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு தன்னோட பைக்கை ஆக்டிவேட் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சு அப்படியே அதை பறக்க விட்டு திருதுப்புன்னு அதை ஒட்டு மொத்தமா பிளாஸ்ட் பண்ண இந்த இடம் முழுக்க பயங்கர புகை மூட்டமா இருக்குது. அந்த கேப்ல ஹீரோ குறுக்க புந்து விட்டு ஆம்பருங்க ஒரு அட்டி தக்காளி 2 பேர் சதறி போய் விழுகிறானுங்க. ஆக மொத்தத்துல நம்ம தலைவனோட பவர் திரும்ப வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவனுங்க மறுபடியும்
ஹீரோவை பிடிக்கிறதுக்காக எந்திரிச்சு வரும்போது சிங்கிள் ஷாட் 2 விக்கெட் அடிச்சு தூக்கிடுவான். அதை பார்த்து அந்த மாஸ்க் போட்டுருவான் தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கும் போது அவன் அப்படியே ரிப்பன்ல பிடிச்சி இழுத்து விட்டுவான் பாருங்க ஒரு அடி. தக்காளி வேற லெவலு. அப்படியே பட்ட மறுபடியும் எந்திரிக்கவே இல்லையே. ஆனா அந்த டைம்ல வில்ல இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து வாவ் 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 குட்டி பையன், நீ உண்மையாலுமே அசத்திட்ட, நம்ம மறுபடியும் சந்திச்சிட்டோம். அந்த ஆல்மைட்டு தன்னோட வாரிசை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்ல. அது நீனு மட்டும் சொல்லிடாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பொசுக்குன்னு பறந்து போய் அட்டாக் பண்ண போகும்போது இவன் டக்குன்னு பிடிச்சி நீ எல்லாம் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுவான் பாருங்க ஒரு அடி. ஆளு நேரா போய் சுவத்துல சொருகிறான். அங்கிருந்து பொத்துன்னு கீழே விழுக போகும்போது நம்ம காந்தி தான் டக்குன்னு அவனை கீழே விழாம பிடிச்சி இவனோட உயிரை காப்பாத்திருக்கான். வில்ல மான்ஸ்டர்ஸை வர வச்சு அந்த பைபிளைய தூக்கி, அந்த மாஸ்க் பைபிள் இருக்கிறான்ல அவனை தூக்கி, உனக்கு நான் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் திரும்ப திரும்ப என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கியப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. எனக்கு என்னமோ இதுக்கு மேல நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு தோணுது, போய் சேரு அப்படின்னு ஒரு பிளாக் ஹோலை உருவாக்கி போச்சுன்னு அதில் தூக்கி போட்டு கொடூரமா சாவடிச்சிடறான். வேலை முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி அந்த பையன் எந்திரிச்சானா அவனுக்கு எப்ப வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்லு, அவனோட திறமை அசாத்தியமானதா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போக காந்தி அப்படியே பாக்குறான். ஆனா வில்லன் உள்ள வரும்போதுதான் தெரியுது தலைவன் அவனோட முகத்துல ஒரு கோடை போட்டிருக்காங்க. வாண்டு பையன் உண்மையாலுமே அசாத்தியமான திறமையோட தான் இருக்கான். பாத்துக்கலாம். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நேரடியா அந்த பனி பிரதேசத்துக்கு வந்து நிக்க ஹீரோவை மட்டும் காணோம். இவங்க நின்றுட்டு இருந்த இடம் திருத்துப்புன்னு புட்டுக்கிட்டு உள்ள போக இவங்களும் நேரடியா அந்த கோட்டைக்குள்ளதான் வந்து சேர்றாங்க. ஆக மொத்தத்துல எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் இந்த கோட்டை தான். ஆனா இதுல பாவமான விஷயம் எது தெரியுமா, நேரடியா சூரியகாரிக்கிட்டே வந்து சிக்கிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கச்சானும் அவனோட கும்பலும் அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே அவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா திட்டு துப்புன்னு எவனோ ஒருத்தன் இங்க நடக்கிறத எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால அந்த இடத்த புட்டுக்கிட்டு உள்ள வந்து நிக்கிறது நம்ம கச்சானு. என்னப்பா தம்பி வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், வறுத்துட்டுக்கிறோம் வரியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட பண்ணுவான் பாருங்க. பைப்ல தீச்சு போட கருவாடு மாதிரியே கிடக்குறான். மறுபடியும் அவனுக்கிட்டையும் ஒரு பிளாக் ஹோல் வர அவன் பசிக்கணும் கீழே விழுந்து சேர்த்து போடுறான். பின்னாடி வந்தது வில்ல. உங்க திறமையெல்லாம் அடிச்சுக்க ஆளே கிடையாதுப்பா, ஆனா உங்களுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்த சுத்தி மறுபடியும் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் கிளம்ப அடுத்த ரவுண்டுக்கு நம்ம ஆளுங்க தயாரா இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பார்க்கணுமே மயக்கம் போட்ட ஹீரோ இப்பதான் கண்மொழிக்கிறான். இவனோட வண்டியில போயிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிப்பா என்ன காப்பாத்தினதுக்கு. இருக்கட்டும் பரவாயில்ல, என்னோட பேரு காந்தி, உன் பேரு என்னன்னு கேட்கும்போது என் பேரு இசுகி மிடோரியா, என் ஹீரோ நேம் டேக்கோ அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும்போது அந்த கோட்டை கிட்ட வராங்க. கோட்டைக்குள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோஸ் எல்லாமே மயங்கி போய் கிடக்குறாங்க. ஹீரோ போய் ஹீரோயினை எழுப்பி பார்க்கறான். அவங்ககிட்ட இருந்து ரியாக்ஷனே இல்ல. இதை பார்த்த காந்தி இது எல்லாத்துக்கும் காரணம் ஆனாதான்னு சொன்னதும் பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது. ஓடி போய் பார்த்தா அவங்க இன்னும் இங்கதான் இருக்காங்க. இதை பார்த்த காந்தி ஆனாவை சொல்லலாம்னு ட்ரை பண்ணும்போது டக்குனு இவங்களையும் வசியத்துக்கு உள்ளாக்கிடுறான். இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆல்மைட்னா ரொம்பவே விருப்பம். அவர் கூட கூடி விளையாடுற மாதிரிலாம் இருக்க இவனுக்கா ஆனந்தம் தாங்க முடியல. அந்த டைம்ல வேற ஒரு கேரக்டர் வந்து நீ பாக்குற எதுவுமே உண்மை இல்ல, உண்மை இல்லாத போலியான விஷயத்துக்காக நீ எதுக்காக இப்படி சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்டதுமே நம்மால டக்குன்னு சுய நினைவுக்கு வந்துடுறான். இவனை சுத்தி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒன் ஃபார் ஆல் அப்படிங்கிற சக்தியை சுமந்துகிட்டு இருந்தவங்க. அதாவது நம்ம ஹீரோவோட சக்தி இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அது வழி வழியா ஒவ்வொருத்தர்கிட்ட மாறி மாறி வந்திருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட இருந்ததா இருந்துச்சு. அதுல இருந்தது ஆல்மைட் கிட்ட இருந்துச்சு. ஆல்மைட் நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணிருக்காரு. சோ ஹீரோ ரியலைஸ் பண்றான் நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது அவங்களோட கனவு உலகத்துல சந்தோஷமா மிதந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே முன்னாடி ஓடி வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஆனாவும் நம்ம காந்தியும் இருக்காங்க. ஆக்சுவலி ஆனாவோட சர்வர் தான் நம்ம காந்தி, ஒரு மாதிரி சேவகன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. காந்தி உண்மையாலுமே சிரிப்பானா அப்படின்ட்டு. அந்த டைம்ல திடீர்னு ஆனாவுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய வலி ஏற்பட அந்த டைம்ல இவன் கை வச்ச உடனே அந்த வலி இவனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஆனா நார்மல் ஆகிடுறா. ஆக மொத்தத்துல ஆனாவோட வலியை போக்குறதுக்காக தான் இவனை கூடவே வச்சிருந்திருக்காங்க போல. அந்த டைம்ல திருதுப்புன அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி தான். அவ அப்படியே இவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆனா என்ன பண்றீங்க தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இது ஒண்ணு உண்மை இல்ல, இது எல்லாமே கற்பனையான ஒரு உலகம் தான், தயவு செஞ்சு என்ன நம்புன்னு சொல்லும் போது யார் இந்த பையன் எதுக்காக இங்க வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு தன்னோட கையை பார்க்கும்போது தான் ரோபோட் கையும் இல்ல ரோபோட் கண்ணும் இல்ல, அப்படின்னா இது கற்பனை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கற்பனையில இருந்து வெளியே வந்த காந்தி டக்குன்னு சூனியக்காரியை சுட்டுத்தல. அவ்வளவுதாங்க, இங்க இருக்கிற எல்லாருமே கற்பனைக்குள்ள வந்துடுறாங்க. அதாவது அந்த கற்பனை உலகத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்கன்னு சொல்ல வரேன். ஆனா காந்தியை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு கிட்ட ஓடி வரும்போது இவன் துப்பாக்கியை தான் நீட்டுறான். உடனே இவன் டக்குன்னு ஷூட் பண்ண ஹீரோ குறுக்கு புந்து தடுத்து நிறுத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேற யாரோ வந்து சூனியக்காரியும் ஆனாவையும் அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இவன் தள்ளி விட்டுட்டு சுடுன்னு சுட்டு பாக்குறான். எந்த ஒரு வேலைக்கும் ஆகல. எதுக்காக என்ன வந்து தடுத்த? ஆனா அவன் விட்டா இவன் கொல்றதுக்கு எனக்கு வர வாய்ப்பே கிடைக்காது தெரியுமா? நீ ஒண்ணு ஹீரோ இல்ல, நீ வெறும் தலைவலி தானே கத்திக்கிட்டு இருக்கும்போது. என்னது நான் தலைவலியா? நீ அவங்களை நோக்கி துப்பாக்கியை எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக உன்னோட கண்கள்ல அவ்வளவு வலி தெரிஞ்சது, அவ்வளவு வேதனை தெரிஞ்சது? உன் மனசை தொட்டு சொல்லி நீ அவங்களை கொல்றதுக்கு விரும்புறேன் அப்படின்னு கேட்டதுமே இவன் அவங்கள தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு பயபுல கத்த. அதன் பிறகுதான் இந்த
பயபுல எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஆனாவை ஷூட் பண்ண சொன்னதே அந்த ஆனா தான். அவளோட உண்மையான சக்தி என்ன தெரியுமா? அவளை யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற கூடிய சக்தி திடீர்னு பூஸ்ட் ஆன மாதிரி பயங்கரமா டெவலப் ஆகும். செம்ம பவர்ஃபுல்லா மாறுவாங்க அவங்க டம்மியா இருந்தா கூட. இவளுக்கு சின்ன வயசா இருக்கும்போது அந்த சக்தி இவகிட்ட இருந்திருக்கு. தன்னை தொட்டவை இப்படி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் தொடர்றதுக்கு அலோ பண்றதில்ல, சிரிக்கிறதில்ல, பேசுறதில்ல, முகத்துல ரியாக்ஷனே காட்டுறதில்ல. அந்த டைம்ல தான் ஹீலிங் பவர் இருக்கக்கூடிய நம்ம காந்தியை கூட்டிக்கிட்டு வந்து இவகிட்ட விட்டுருக்காங்க. அவளுக்கு எப்பெல்லாம் வலி ஏற்படுதோ அந்த டைம்ல தான் இவன் தொட்டதும் அந்த வலி இவளுக்கு குணமாகுது. அந்த வலி என்னதான் காந்திக்கு ஏற்பட்டாலும் இவனால அந்த வலியை தாங்கிக்க முடியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இவனு ஹீல் ஆயிடுவானே. அதனாலதான் ஆனா இவனை பார்த்து முதல் முறையா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. இதுல இருந்தே சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேருமே ஒன்னாதான் வளர்ந்துருக்காங்க. இவளுக்கு ஒவ்வொரு முறையும் வலி ஏற்படும் போதும் ஒவ்வொரு முறையுமே சரி செஞ்சிருக்கிறது காந்தி தான். ஆனா ஒரு கட்டத்துல இது எல்லாம் மீறி போகும்போது காந்தியால தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் காந்திக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். அதனாலதான் ஒருவேளை நான் கட்டுப்பாட்டை இழந்த ஏதாவது நான் மோசமான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா நீ எதை பத்தி யோசிக்காத, தயவு செஞ்சு என்ன கொன்னுடு அப்படின்னு ஆனா இவன் கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. அப்படி இருக்கும்போதுதான் இவளோட சக்தியை பத்தி கேள்விப்பட்ட வில்லனுங்க குரூப் நேரடியா இங்க வந்து இந்த கோட்டையை கொளுத்தி விட்டு இவளோட அப்பாவையும் கொன்னுட்டு இவனையும் காயப்படுத்திட்டு ஆனாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த விபத்துல தான் இவனுக்கு ஒரு காலும் ஒரு கண்ணும் போயிருச்சு, கூடவே ஒரு கையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு பக்கமே காலின்னு வச்சுக்கோங்களேன். காந்தி இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு நான் என்னோட சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அவங்களுக்கு இதுக்கு மேல என்னால உதவியும் செய்ய முடியாது. ஏன்னா என்னோட வலது கை போயிருச்சு. என்னோட வலது கையில மட்டும்தான் அந்த சக்தி செயல்பட்டுச்சு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவங்கள காப்பாத்துறதுக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நீ நினைக்கிறது தப்பு. நீயும் நானும் அந்த வில்லனோட கனவு உலகத்துல இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நீ அவங்கள பார்க்கும்போது அன்போடையும் பாசத்தோடையும் பார்த்த. அப்படி இருக்கும்போது உன்னோட திட்டம் சரியான திட்டமா இருக்குன்னு எங்களுக்கு தோணல. நீ மனசார நேசிக்கிற ஒருத்தரை உன்னால கொல்ல முடியாது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தரேன். நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சிரிச்சு பேசுவீங்க. நான் ஆனாவை காப்பாத்தி கொடுப்பேன். உங்க ரெண்டு பேர்த்தோட முகத்திலையும் மறுபடியும் அந்த சிரிப்பை நான் பார்ப்பேன் அப்படின்னு ஹீரோ மட்டும் சொல்லல, இங்க இருந்த எல்லாருமே சொல்றாங்க. இப்ப புரியுதா இவங்க எல்லாருமே ஏன் ஹீரோஸ் அப்படின்ட்டு சொல்றேன் அப்படின்ட்டு. அந்த டைம்ல கச்சான் செவுத்து போட்டுக்கிட்டு வந்து என்னங்கடா இங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, வாங்கடா போய் அவனை நசுக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள கிளைமேக்ஸ் போயிட்டு ஆரம்பிக்க போகுது. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தாங்கல்ல, அவங்க வில்ல எங்க தான் போயிட்டு இருக்கான்னு யதார்த்தமா ஒரு சின்ன செக்கப்பை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் நேரடியா ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறவனை அழிச்சு போட்டு தள்ளிட்டா மறுபடியும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. அதனாலதான் நேரடியாவே இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறான் வில்லன். இது ஒரு மிகப்பெரிய நகரம், அவ்வளோ பெரிய கோட்டை இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இது ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி அதை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருந்த ஹீரோஸை அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே நம்ம டோடோவோட அப்பா இருக்கேன் எண்டேவர். இந்த பக்கம் நம்பாளுங்க அப்பாவி மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா வில்ல மறுபடியும் வந்து என்ன குட்டி பசங்களா ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பழைய யுகம் முடிச்சு போச்சு. இதுக்கு மேல இந்த டார்க் மைட்டோட புது யுகம் ஆரம்பிக்க போகுது, தயாராயிருங்க அப்படின்னு டயலாக் பேசினதுமே ஆடிங்க 60 வயசு அறக்கொலார தக்காளி இவனை கொல்லாம விட மாட்டான்டா அப்படின்னு கச்சான் செம்ம வெறியாகி நீங்க இதை பண்ணுங்க நீங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு செம்ம ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்களோட முக்கியமான குறிக்கோள் எப்படியாவது சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை வெளியே கொண்டு போயிடணும். இதுல கச்சான், ஹீரோ, டோடோ, நம்ம காக்கா பயபல இவங்க எல்லாரும் சேர்ந்து நேரடியா வில்லனை புழக்க போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் எண்டேவர் கோட்டைக்கு முன்னாடி பறந்து வந்து ஒரு மிகப்பெரிய பவரை யூஸ் பண்ணி பிளாஸ்டை ஏற்படுத்த அந்த இடமே சுக்கு சுக்கா போகுது. ஆனா அந்த கோட்டை மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காவே மறுபடியும் திரும்புதுங்க. அடங்கொக்கமுக்கா. ஆனா இந்த ஒரு சின்ன கேப்பை பயன்படுத்தி நம்மால ஒருத்தர உள்ள அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. அவனால எந்த செவத்துக்குள்ள வேணாலும் பூந்து போக முடியும். அப்படி ஒரு பவர். அவன் நேரா போறான், நம்ம ஆளுங்களை சந்திக்கிறான், வெளியே போறதுக்கான ஒரு வழியை ஏற்பாடு பண்றதுக்கான வேலைகளையும் பாக்குறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள பேக்கப் பத்திரம் நீங்களும் தயாராயிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்குறான். இந்த பக்கம் நம்ம ஆளுங்க 4 பேரும் பறந்து போயிட்டு இருக்கும்போது கூடவே காந்தியை வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். நீ இதுக்காக வர அப்படின்னு கேட்கும்போது நீ தான் வாக்கு கொடுத்துருக்கல என்னோட சிரிப்பை மறுபடியும் எனக்கே கொடுப்பேன்னு, அது நடக்கணும் அப்படின்னாக்கா ஆனா கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதை இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உள்ள போறானுங்க. இவனுங்க பக்காவா கோட்டைக்குள்ள வந்து சிங்கம் மாதிரி வந்து லேண்ட் ஆக உடனே வில்ல ஏகப்பட்ட அந்த மான்ஸ்டர் படையை அனுப்புறாங்க. எப்படியும் ஒரு 100ல இருந்து ஒரு 200 படம் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன நம்ம பையலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இந்த காக்கா பயபல மட்டும் இதுக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் அவனோட கதையை முடிக்க பாருங்க, இங்க இருந்து எதுவும் தப்பிச்சு உங்ககிட்ட வராது, உங்களை தொந்தரவு பண்ணாது. அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற 4 பேர் மட்டும் தான் உள்ள போறாங்க. காக்கா பயபல தூக்கி போட்டு சொருன்னு சொருவுறான். இவங்க அப்படியே அடுத்த ஸ்டாப்புக்கு வந்தா அந்த இடத்துல ஒரு குண்டா தடியனும் காப்படி வழக்க மாதிரியும் உட்கார்ந்து இருக்கிறானுங்க. இதை பார்த்த டோடோ மிடோரியா நீ அவனை கூட்டிக்கிட்டு முன்னாடி போ, நானும் பாக்குகோ இவனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த பைக்கை தூக்கிட்டு அப்படியே பறந்து போவான் பாருங்களா. இவன் பண்ற சாகசம் ஓவரால போயிட்டு இருக்குது. இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறது தான் பவர். பட் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் பக்காவா இவனுங்களை டக்குன்னு முடிச்சிட்டு ஹீரோவுக்கு பேக்கப்புக்கு போயே ஆகணும். கீழே நம்ம அட்டாக் பண்ணா பொசுக்குன்னு அவனுங்க வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த 2 பேத்துல எவனோ ஒருத்தன்
டெலிபோர்ட்டிங் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவன். அதே நேரம் இந்த பக்கம் நம்மளுங்க 2 பேரும் வந்து நின்னாங்கல்ல, குறுக்க வில்ல வந்து நிக்க, வில்லனுக்கு முன்னாடி அந்த ஸ்லோ மோஷன் பைப்ல நிக்கிறான். ஆனாவை பார்த்ததுமே காந்தி வண்டி எடுத்துட்டு வேகமா போக இந்த பைப்ல ஸ்லோ மோஷன் போட்டு ஷீல்ட உருவாக்குனது போதும் ஆள அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகிட்டு இருக்கான். ஹீரோ அதுல இருந்து சிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த பைப்ல மறுபடியும் ஷீல்ட பெருசாக்க ஹீரோ டக்குன்னு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுறான். எங்கப்பா தம்பி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவன் லேசா கிட்ட வந்து காந்தியை பிடிச்சி வேற பக்கம் தள்ளி விட்டுட, இந்த பக்கம் இருந்த ஹீரோ மரத்துல எல்லாம் ரிப்பனை போட்டு திருதுப்புன்னு ஒரு ஃபோர்ஸை எடுப்பான் பாருங்க. பின்னாடி இருந்த செவ்வர்லாம் புட்டுக்கிட்டு போயிருதுங்க. அப்படின்னு எந்த அளவுக்கு வேகமான ஒரு ஃபோர்ஸ் எடுத்திருப்பான்னு பாத்துங்க. அதே ஃபோர்ஸோட அந்த ஷீல்டுக்குள்ள பூத இவனோட ஸ்பீடுக்கு கொஞ்சம் கூட குறையில. இதை பார்த்துட்டு அந்த பைப்ல அசந்து போய் நிக்கிறதுக்குள்ள வந்து முட்டுவான் பாருங்க ஒரு முட்டு. அப்படியே சாருக்கு தூக்கிட்டு போய் ஒரு ஸ்பியரை போட்டு அப்படியே சோழியை முடிச்சு விட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இருந்தா பாத்தீங்களா காந்தி தள்ளி விட்ட வேகத்துக்கு வண்டி அப்படியே சுக்கு சுக்கா வெட்டிச்சு செதறுதுங்க. நல்ல வேலை இவன் பக்கத்திலேயே விழுந்ததுனால இவனுக்கு பெருசா இதுவும் சேதாராங்கல. அதே நேரம் வெளியே அந்த டெலிபோர்ட் பைப்ல சமாளிக்க முடியாம இவங்க 2 பேரும் பயங்கரமா தருமாறிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு முதல்ல ஒரு இடத்துல நின்னா தானே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது வேற என்னதான் பண்ண முடியும். அது இல்லாம பாறையெல்லாம் தூக்கிட்டு ஓட வாடிக்கும் ஆளு செம்ம காண்டாயிருவான். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த காக்கா பைப்ல வச்சுக்கிட்டு கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டே இருக்கிறானே தவிர இதுக்கு முடிவே இல்லை. காரணம் அதுங்க அழிக்க திரும்ப புதுசா கிளம்பி வந்துகிட்டே இருக்குதுங்க. அதே மாதிரி வெளியே நம்பாளுங்க மக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துலயும் ஏகப்பட்ட இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் வந்து நிக்க, அந்த மிஷினை உருவாக்குற பொண்ணு ஒரு மிஷினை உருவாக்கி ஒரே சிவா பாருங்களேன், அதுக்கு ஒட்டு மொத்தமா செத்து போகுதுங்க. ஆனா மறுபடியும் புதுசா எந்திரிச்சு கிளம்பி வந்துருதுங்க. அது வேற விஷயம். ஆனா இவங்களாலையும் ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாது. கண்டிப்பா நம்ம ஆளுங்களுக்கு பேக்கப் தேவை. இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல வில்லனை அழிக்கணும். நம்ம ஆளுங்களை எவ்வளவு நேரம் தான் அதை கூட எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுங்க வேற பூமிக்குள்ள இருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்குதுங்களா. அதுங்க ஒரு பக்கம் ஐயோ நம்ம பசங்க சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. அதே நேரம் இந்த பக்கம் இருந்த பெரிய ஹீரோஸ்லாம் கப்பலை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது செவுத்துக்குள்ள போன பைப்ல ரிட்டன் வெளியே வந்து ஏதோ ஒரு சிக்னலை கொடுக்குறான். அதாவது இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அடிச்சு நொறுக்குங்க, மக்கள் இங்க இருக்காங்க, அவங்க கீழே விழுந்ததும் பக்கவா அவங்கள காப்பாத்திருங்க, வெளியேற்றிருங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்ல, அப்புறம் என்ன எண்டேவர் 2 மடங்கு பவரோட ஓங்கி அந்த இடத்த ஆட்டி பாம்பருங்க. அது அப்படியே சுக்கா உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்குது. மக்களும் சேர்ந்து தான் விழுந்துட்டு இருக்காங்க. இங்கதான் பாதுகாப்புக்கு ஏகப்பட்ட ஹீரோஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே வந்து மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உருவத்துல ஒருத்தன் நூலை விட்டு பிடிக்கிறான், இன்னொன்னு அதை வச்சு பிடிக்கிறான், இன்னொருத்த எதை வச்சு பிடிக்கிறான். அதுவும் அந்த அக்கா இருக்குது பாருங்க, பெரிய அக்கா, அப்படியே ஒரு மிகப்பெரிய துணியை வச்சு பக்காவா பிடிச்சிடுறாங்க. நல்ல வேலை உள்ள இருந்த அப்பாவி மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டாங்க. அந்த கோட்டை மறுபடியும் உடஞ்ச இடத்த எல்லாமே தானாவே சரி பண்ணிக்குது. இது இல்லாம இந்த எண்டவர் தாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். ஏன்னா அதிகப்படியான பவரை யூஸ் பண்ணும்போது யாரா இருந்தாலும் கொஞ்சம் வீக்காக தானே செய்வாங்க. கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் இவனுக்கும் நடந்திருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் காந்தியும் நேரடியாக கிட்டத்தட்ட வில்லனோட இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. வில்லனுக்கு எப்படி ஆல்மேட்டோட முகம் கிடைச்சது, எப்படி அந்த அளவுக்கு சக்தி கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த பைபிள் ஒரு மிகப்பெரிய மாஃபியா. இவங்க யூரோப்போட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். இந்த கும்பலோட பேரு தான் கோலினி ஃபேமிலி. அது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லும் போதே வில்ல ஆடாடா கண்டுபிடிச்சிட்டியா, சூப்பர் நைஸ் அப்படின்னு ஆனாவை வச்சுட்டு இங்க தான் நின்றுட்டு இருக்கான். கூடிய சீக்கிரமே அமைதியின் சீக்கிரமா நான் தான் இருக்க போறேன். ஆல்மேட்டுக்கு பிறகு இதுக்கு மேல எல்லாமே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் அவனோட முகத்தை வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் தான் என்னோட ஆஸ்தான ஹீரோ. அது இருக்கட்டும், நீங்க எதுக்காக வந்தீங்க? கிளைமேக்ஸ் ஃபைட்னு நினைச்சுதானே வந்தீங்க. இன்னைக்கு உங்க லைஃபுக்கு நான் கிளைமேக்ஸ் போடுறேன் சரியா அப்படின்னு ஆனாவத்தோட இவன் இன்னும் பயங்கரமா பூஸ்ட் ஆகுறான். சுத்தி இருக்கிற பூக்கள் மலருது. அவளோட முடி இன்னும் ரொம்ப கருப்பாகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முழுசா கருப்பாயிரும். அப்புறம் என்ன, ஹீரோ பவர் எடுத்துக்கிட்டு பறந்து வரும்போது ரிட்டன் ஒரே அடிதாங்க. அங்க இருந்த பாறையில போய் சொருகிட்டு நிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த தங்க காயின்களை தூக்கி போட அது ஹீரோவை பிடிச்சி நசுக்குன்னு நசுக்குது. என்னதான் இவங்கிட்ட பவர் இருந்தாலும் ஆல்மைட் அளவுக்கு இவனால இன்னும் யூஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவனுக்கு பேக்கப் தேவை. நம்பாளுங்க வேற அங்க 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கமா காந்தி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பைபிள பறந்து முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல கிட்ட வந்து டக்குன்னு ஏகப்பட்ட புல்லட்டை இறக்க, ரைட் ஓகே டார்க் மைட் காலின்னு பார்த்தா அதுதான் இல்ல. ஏன்னா புல்லட் வரதுக்கு முன்னாடி அந்த பைபிள ப்ரொடெக்ஷனை போட்டு வச்சிருக்காங்க. ஆல்மைட் மாதிரி எனக்கு நானே காயத்தை ஏற்படுத்திக்க விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை நோக்கி ஏகப்பட்ட பவர்ஸ் அனுப்ப இந்த பைபிள என்னதான் அங்கிட்ட இங்கிட்டு வளைஞ்சு தப்பிச்சுக்கிட்டே போனாலும் அந்த பாறை வளைஞ்சு வந்து ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-15 சேர்ந்து ஹீரோவை பிடிச்சி குத்துன்னு குத்தும் பாருங்க. எப்பா சாமி, வில்லனோட பவருக்கு ஈடுனே கிடையாது போல. ஹீரோக்கு உதவி செய்ய போனா நம்ம காந்தியை பிடிச்சி 4 அடிதான் அடிப்பான். அதுக்கே தூக்கி கேட்ட கடாசி விட்டுருவான். ஒரு மிகப்பெரிய பவரை கை மாதிரி எடுத்து ஓங்கி அடிக்க நல்ல வேலை நம்ம ஹீரோ குறுக்க புந்து பவரை விட்டு காப்பாத்திடுறான். அதுல இவனுக்கு சேர்த்து தான் அடிப்படுது. இருந்தாலுமே ஹீரோவால முடியல, அவனோட பவரை தாங்க முடியல. இப்படியா போச்சுன்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு இந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட ஸ்மோக்கை ஏற்படுத்தி விட்டு மிகப்பெரிய பவரோட வந்து அட்டாக் பண்ண வில்லனும் ஹீரோவும் நேருக்கு நேரம் மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல காந்தி ஓடி போய் ஆனாவை காப்பாத்தலாம்னு நினைக்கும் போது கிட்ட போனவன் பொசுக்குன்னு பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறான். காரணம் இந்த இடத்துல
சூனியக்காரிய பேக்கப்புக்கு தான் வச்சிருக்கா. சூனியக்காரி இவனா அந்த மாய உலகத்துல தள்ளிட்டா. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோவா அப்படியே மேல இருந்த செவுத்துல தூக்கி அடிக்க செம்ம டேமேஜ். இப்படியே போச்சுன்னா ஹீரோவால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. உடனடியா கச்சானும் டோடோவும் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். அதே நேரம் அவனுங்களை பார்க்கும்போது இவனுங்க என்னதான் பவர் விட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்க அங்கிட்டு இங்கிட்டு தடுமாறிக்கிட்டே இருக்கிறானுங்களா. ஒரு கட்டத்துல டோடோ செம்ம வெறியாக்கி, கச்சான் இவ்வளவு நேரம் நான் கவனிச்சதுல அவனுங்க இந்த இடத்த சுத்தி மட்டும்தான் டக்கு டக்குன்னு டெலிபோர்ட் ஆகிட்டே இருக்கிறானுங்க. சோ அவனுங்களோட பவர் இந்த லிமிட்டுக்குள்ள மட்டும்தான் செயல்படுது. இந்த இடத்துல அவனுங்க டெலிபோர்ட் ஆகிறதுக்கு வழியே இல்லைன்னா அவனுங்களால என்ன பண்ண முடியும்? ஏட்டத்தை சுத்தி நெருப்பை ஏற்படுத்து அவனுங்களை ஒட்டு மொத்தமா ஃப்ரீஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னதை இவனுங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த சுத்தி பயங்கரமான ஒரு நெருப்பை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. பாருங்க, சீரியஸா பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம டோடோவுக்கு வந்துட்டு ஐஸ் பவரும் இருக்கு, நெருப்பு பவரும் இருக்குல்ல. அதனால இதை வச்சு ஒட்டு மொத்தமா இந்த இடத்த சுத்தி பயங்கர ஹீட் ஆகிட்டு பின்னாடியே ஐஸை விட்டு அட்டாக் பண்ணவும் இந்த இடம் ஒட்டு மொத்தமா ஃப்ரீஸ் ஆகி போயிருது. அவனுக்கு 2 பேரும் டெலிபோர்ட் ஆயிருந்தானுங்களே, அப்படியே ஐஸோட ஐஸா உறைஞ்சிட்டானுங்க. யாருக்கிட்டடா வந்து விளையாட்டு காமிக்கிறீங்க சின்ன பசங்களா அப்படின்னு டயலாக் பேசிட்டு போறாங்க. எப்படி பக்காவா செம்ம கெத்து காட்டி விட்டாங்கல்ல. ஆனா என்ன கொஞ்சம் டைம் தான் ஆகி போச்சு, என்ன பண்றது? இந்த பக்கம் ஹீரோவை செவுத்தோட செவுத்தா கட்டி வச்சு ஆனாவோட கையில கத்திய கொடுத்து நம்ம காந்திய போய் கொல்ல சொன்னதும் அவளும் அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா எந்திரிச்சு போறாங்க. இதை பார்த்த ஹீரோவா, காந்தி எழுந்துரு, ஆனா தப்பு பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எழுந்துரு, அவளுக்காக இதை செய்யி அப்படின்னு சொன்னதுமே ஆனா அப்படின்ற பேரை கேட்டதுமே இவனோட ரோபோட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காவே ஆக்டிவேட் ஆயிருச்சுங்க. இதை பார்த்த சூனியகாரி ஒன்னும் புரியாம முழிக்க, ஐயோ அப்படின்னு அவ பதறும் போதே இவனோட கன் ஆட்டோமேட்டிக்காவே ஆக்டிவேட் ஆகி அவனை பார்த்து டொக்கு டொக்கு டொக்குன்னு சுட, ஐயோ செத்துட்டும் போலையா அப்படின்னு அவன் நினைச்சு பீதி ஆகும்போது ஒன்னும் ஆகல. ஏன்னா இதுல புல்லட்ல அப்பாடா நல்ல வேலை, நான் கூட செத்துட்டணும்னு நினைச்சேன். தருத்திரம் பிடிச்சவனை ஏன்டா இப்படி என்ன பயமுறுத்தி சாவடிக்கிற அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கும்போது இவனோட காடு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகுதுங்கோ. அது மூலியமாவே இவன் பறந்து போய் அப்படியே சுத்தி வந்து விடுவான் பாருங்க ஒரு ஸ்பேர். அவ்வளவுதாங்க, தூக்கிட்டு போய் சொருகுனதும் போதும் நம்ம ஆனா சோய் நினைவுக்கு வந்துடுறா. அதுவும் காந்தி அடிபட்டு கிடக்கிறத பார்த்து தான் அவகிட்ட போகலாம்னு போகும்போது, எங்கடா செல்லம் போற, உன் மாமா நான் இங்க இருக்கேன், இதுக்கு மேல உனக்கு அந்த பயபல தேவையில்லை, நான் மட்டும் போதும் அப்படின்னு இறுக்கி கட்டிப்பிடிக்க இவனோட பவர் இன்னும் அதிகமாகுது. ஆனாவோட முடி இன்னும் அதிக கருப்பாகுது. அந்த டைம்ல ஹீரோ ஏதோ சவுண்ட் கொடுக்கும், நான் ஸ்டாப்பா சுட்டு தள்ளி அவன் பொத்துன்னு கீழே விழுந்து அவன் மேல பாறை எல்லாம் கிடக்குது. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு நெருப்பு வந்து அட்டாக் பண்ண பாருங்க. சிங்கம் மாதிரி வந்து நிக்கிறாருங்க நம்ம 2 பசங்களும். என்னடா மிடோரியா, அவனை வரத்தை எடுக்காம வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, எழுந்து வாடா அப்படின்னு சொன்னது. ஓஹோ, சூப்பர் ஹீரோ என்ட்ரியா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த ஆல்மைட் எதிர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் கிடையாதுடா, சக்தியும் கிடையாது அப்படின்னு இந்த பைப்ல திருதுப்புன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஆளுங்க அவனை அட்டாக் பண்றாங்களோ இல்லையோ ஒருத்தர் அவ்வளவு பத்திரமா காப்பாத்திக்கிறாங்க. அந்த பைப்ல திருதுப்புன்னு முழு சக்தியை எடுத்துக்கிட்டு அவன் உருமாறுவான் பாருங்களேன். திருதுப்புன்னு சாதாரணமா இருந்தவன் ஹல்க் மாதிரி பல்கா மாறிடுறான். உங்களை மாதிரி வடல பசங்களால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு இவங்க அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க, அதே நேரம் வெளியே நம்ம எண்டேவர் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் முழு சக்தியோட போய் அந்த ஷிப்பு மேல நேருக்கு நேரம் போது மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்பட்டு ஒரு சின்ன விரிசல் விடுது. அந்த விரிசல அந்த பெரிய அக்கா பிடிச்சிக்க அந்த கேப்ல நம்ம ஹீரோஸ் எல்லாருமே பக்காவா உள்ள போயிடுறாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற நம்ம பசங்களுக்கு கண்டிப்பா பேக்கப் தேவை. அதுக்கேற்ற மாதிரியே காக்கா பையனும் ரொம்ப டயர்டா இருக்க, அவனுக்கு பேக்கப் வந்ததும் போதும். எப்பா சாமி, நீ இந்த அளவுக்குலாம் டயர்ட் ஆக கூடாதுப்பா, அதான் நான் வந்துட்டேன்ல, வா சேர்ந்து நொறுக்குவான் அப்படின்னு இங்க மட்டும் இல்ல வெளியே நம்ம ஆளுங்க சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா குறுக்க புந்து அடிச்சு நொறுக்கும் பாருங்களேன். ஆத்தாடி ஆத்தா, எம்பிட்டு பவர் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அடி தாங்க முடியாம திருத்துப்புன்னு அது பாட்டுக்கு பூமிக்குள்ள போயிட, என்னடான்னு பாத்தீங்கன்னா அதுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னும் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அது பாட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்குதுங்க. ரைட்ரா, ஆக மொத்தத்துல இந்த சண்டை இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல. அதே நேரம் இந்த பக்கம் பாக்கணுமே, நம்ம ஆளுங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வேற மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா வில்லன் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவங்க விடுற பவரை தடுக்கிறது, பதிலுக்கு பவர் விடுறதுன்ட்டு இனிமே விளையாட்டு மாதிரி ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓவர் பவர்டு அப்படின்ற ஒரு நினைப்பு உனக்கு. இந்த ஆல்மைட்டை எதிர்த்து உங்களால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேல அடுத்த ஆல்மைட் நான் தான், அமைதியின் சின்னமா நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரோட பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லடா. நாங்க பார்த்த ஹீரோ எங்களை சிரிக்க வச்சாரு, மக்களை காப்பாத்தினாரு, மக்களை பத்தி தான் நேசிச்சாரு, அவரை வீழ்த்துறதுக்கு யாராலையும் முடியாது. அவரு மக்களை நேசிச்சாரு, மக்களை காப்பாத்தினாரு, அவங்க கிட்ட இருந்து ஒண்ணு சக்திய புடுங்கல அப்படின்னு டோடோ கிட்ட வந்து அட்டாக் பண்ணும்போது வில்லன் தடுத்துருவான். ஆனா திருதுப்புன்னு என்னமோ பூஸ்ட் போட்ட மாதிரி இவனோட பவர் ஹெவியா மாறும் பாருங்க. வில்லனே
கொஞ்ச நேரத்துக்குள்ள அரண்டு போயிருவான். வில்லனுக்கு பேரிடியா முதல் முறையா இறங்குதுங்க. இதுல கச்சான ஒரு பக்கம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்க, எங்க விட்டா ஒருத்தருவான் போலன்னு வில்லன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு இடத்துல சிக்கினதும் போதும் மிகப்பெரிய பவர் பிளாஸ்டை ஏற்படுத்துவாம இருக்க இவனோட மூஞ்சிட்டு கருகி போயிருது. ஐயோ ஆல்மைட்டு மூஞ்சி போச்சுன்னு பயவுல புலம்பிக்கிட்டு இருக்கும் போது, என்னடா தோத்து போனவ முகத்தை பாக்குறியா, இப்ப காட்டுவான் பாரு மிடோரியா, தக்காளி நொறுக்கடா அவனை அப்படின்னு சொன்னதுமே இந்த பக்கம் ஹீரோவை பார்க்கணுமே ஏகப்பட்ட ரிப்பனை போட்டுக்கிட்டு பயவுல தாக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். காலில் பவர் எடுத்துக்கிட்டு திடுதுப்புன்னு பறந்து போக இந்த இடமே சும்மா வெடிச்சு செதறதுங்க இவனோட பவருக்கு. நான் இங்க ஒண்ணு தனியா சண்டை போட வரலடா, என் நண்பர்கள் அத்தனை ஹீரோஸ் இருக்காங்க, நாங்க எல்லாருமே ஆல்மைட் மாதிரி தான்டா அப்படின்னு கிட்ட போய் விட்டுவான் பாருங்க ஒரு ஓத. வில்லனுக்கு ஒட்டு மொத்தமா கதி கலங்கி போயிருது. ஒரு அடி அடிச்சாவே ரொம்ப கஷ்டம், விட்டாம ஹீரோ நான் ஸ்டாப்பா அடிச்சு விட்டுவான் பாருங்க. ஃபைனல் ஷாட் ஒண்ணு அவ்வளவுதாங்க. வறுத்து வச்ச வான்கோழி மாதிரி சுருன்னு ராக்கெட் மாதிரி பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுக, அப்போதான் இவனுக்கு இவனோட அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. உன்னோட குணமே உன்னை அழிச்சிடும், நீ என்னோட இடத்துக்கு தகுதியானவன் இல்ல அப்படின்னு சொன்ன கொடுமைக்கு இந்த பைபிள் அவங்க அப்பனையே போட்டு தள்ளியிருப்பேன். ஆனா இப்ப பாருங்க, பாவப்பட்ட ஜீவராசியை எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கூட வக்கு இல்லாம கிடக்குது. அப்புறம் என்ன, வில்லம் படுத்த உடனே அவன் ஏற்படுத்தின அத்தனை சக்திகளையும் ஒட்டு மொத்தமா அழியுது. அது மட்டும் இல்லாம இந்த மிகப்பெரிய கோட்டை இருந்துச்சு பாத்தீங்களா, அது நகரத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே சுக்கு சுக்கா உடஞ்சி அந்த இடத்துல விழுந்துருது. எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம். எப்படியோ நம்ம ஆளுங்க மிகப்பெரிய வெற்றியை பார்த்துட்டாங்க. ஹீரோ போய் காந்தியை பார்க்க இந்த பைபிள் ஆனாவை பார்க்கும்போது அவளோட முடி கொஞ்சம் மட்டும் தான் கருப்பாகாம இருந்துச்சு. ஆனா இப்ப அதுவும் முழுசா கருப்பாக திடுத்துப்புன்னு இவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மூலியமா இந்த இடம் முழுக்க ஏதோ ஒரு கருப்பு நிறத்துல போக இல்ல பவர் கொடூரமான டார்க் மேஜிக் இந்த இடத்தை சுத்தி பயங்கரமா பரவுதுங்க. அது வந்துட்டு நம்ம ஆனாவோட மேஜிக் தான். இதால இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க அவளோட சக்தியை ஏற்க தானே அதுல இருந்து முள்ளா வெளியே வந்து நம்ம ஆளுங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ காந்தியை தூக்கிட்டு பறக்கவும் என்ன நேரடியா கொண்டு போய் ஆனா கிட்ட விடு, என்னால முடிஞ்ச நான் அவளை சரி பண்றேன் அப்படின்னு சொன்னது ஹீரோவும் தூக்கிட்டு போறான். ஆனா இவனுக்கு தான் ஏகப்பட்ட அடிப்படுது. ஏன்னா ஆனாவோட பவர் அப்படி. அந்த நேரம் பார்த்து திருதுப்புன்னு வில்லனோட பவர் அட்டாக் பண்ண நம்மால மயக்க நிலைக்கே போயிடுறான். காந்தியும் கிட்ட போயிடுறான். அது இருக்கட்டும், வில்லன் எப்பறம் திருப்பி எந்திரிச்சானே நம்ம நினைக்கிறதுக்குள்ள வெளியே உடஞ்சி விழுந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா கோட்டை, அது மறுபடியும் தானாவே ரீபில்டிங் ஆயிட்டு இருக்குது. ஆக மொத்தத்துல மறுபடியும் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது இருக்கட்டும், வில்லன் எப்பறம் திரும்பி வந்தான்னு பாத்தீங்கன்னா ஆனாவோட பவர் தான் இவனுக்கு மறுபடியும் பவரை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாம இவனை அப்படியே ஒட்டு மொத்தமா சுருட்டி இவனை ஒரு மிகப்பெரிய அரக்கனா மாத்தி விட்டுருதுங்க. அப்பயும் அடுத்த அமைதியின் சிம்பல் நான் தான் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை மட்டும் இந்த நாய்கிட்ட இருந்து அடங்கவே இல்லை. இதை பார்த்த கச்சானட்டோடவும் சும்மா தாறுமாறா அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இந்த முறையும் நம்ம வில்லனால அடி தாங்க முடியல. அதனால ஆனா கிட்ட சொல்லி எனக்கு இன்னும் அதிக பவர் வேணும் அப்படின்னு சொன்னதும் போதும் இவகிட்ட இருந்து இன்னும் அதிகமா பவர் கிளம்புது. இதால இந்த பைப்ல ப்ளூ கலர்ல இருந்தவ சிகப்பு நிறத்துல மாறான். அதுவும் ஒரு அரக்கத்தனமா அவங்கிட்ட இருந்து ஏற்படுற பிளாஸ்ட பார்க்கும்போது நம்ம ஆளுங்களே அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி போய் நிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ உருண்டுகிட்டு கிடக்குறான் அந்த பக்கமும் இந்த பக்கமும். ஏய் உசர விட்டுறாதா, நம்மளுக்கு இன்னும் வேலை முடியல, எழுந்துரு அப்படின்னு கச்சான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கஷ்டப்பட்டு ஏறி வந்து அவளை கட்டி பிடிச்சு, ஆனா நான் எப்பவுமே ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவான்ல, உங்களுக்கு எந்த நேரத்துல கஷ்டம் இருக்குதோ அந்த டைம்ல நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு இறுக்கமா கட்டி பிடிச்சதும் போதும் ஒருத்தரோட சக்தி அவங்களோட கையில இல்ல அவங்களோட மனசுல இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனோட மனசுல இருந்து ஏகப்பட்ட பவர் வெளியாகுதுங்க. அதாவது இவனோட உடம்புல இருந்து வெளியாகுதுன்னு சொல்ல வரேன். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆனாவை சரி பண்ண ஆரம்பிக்க இவளோட முடியும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் கண்முழிக்க 3 சிங்க குட்டிகளும் எந்திரிச்சு நிக்கிறானுங்க. இதுக்கு மேல வில்லனோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்க. 3 பேரும் சேர்ந்து அட்டன் டைம்ல அட்டாக் பண்ணும் போதெல்லாம் ஏதோ மின்னல மாதிரி சருக்கு புருக்கு என்னமோ வந்துகிட்டு போயிட்டு இருக்குது. வில்லனுக்கா அடி தாங்க முடியல. ஏன்னா இதுக்கு மேல ஆனா கிட்ட இருந்து எந்த விதமான பவரும் வராதே. காந்தி கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான்ல. வில்லன் அடி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கும் போது இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரேம்ல வருவாங்க பாருங்க. தக்காளி சீனுனா மரண மாசனா அது இருந்தாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்றதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரளயமே வந்து வில்லனை தாக்குற மாதிரி இருக்குங்க. அதுவும் ஹீரோ கால்ல பவர் எடுத்துக்கிட்டு விட்டுவான் பாருங்க. வில்லன் அப்படியே குத்தி தூக்கிட்டு போய் மிகப்பெரிய செலவு ஒன்று இருந்துச்சுல அதோட நெத்திலேயே சொருவிட்டு வந்திருப்பான் பாருங்களேன். அவ்வளவுதான், வில்லலாம் அந்த ஸ்பாட்லயே விட்டு இதுக்கு மேல எந்திரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கோட்டையும் உடஞ்சி விழுகுது. ஆனாவும் முழுசா சரியாயிடுறா. எப்படியோ டோட்டலாவே பிரச்சனை முடிஞ்சுது. அதன் பிறகு ஆனா கண் முழிச்சு பார்க்கும்போது இவன் மயக்க நிலைமையில இருக்க. காந்தி உனக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு எழுந்துரு, எனக்காக
எழுந்துரு, என்னை விட்டு போகாத அப்படின்னு பிடிச்சி உழுக்குன்னு உழுக்க. ரொம்ப உழுக்காதீங்க, ஆனா நட்டு போல்டெல்லாம் கழுடு வந்துட போகுது. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களை முழுசா சரி பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்களால உங்க சக்தியை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது நிஜமாவா சொல்றீங்க? எப்படி இதை நீங்க செஞ்சீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிள். உங்களோட சக்தி என்னோட பவரை போட்டு பயங்கரமா அதிகரிச்சுது. அதை வச்சே உங்களோட சக்தியை நான் கட்டுப்படுத்திட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களை முழுசா சரி பண்ணிட்டேன். என்னோட கான்ட்ராக்ட் இதோட முடியுது. இதுக்கு மேல எனக்கு உங்ககிட்ட வேலை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு இவன் எந்திரிச்சு நடந்து போக இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு. ஆனா இந்த தற்கொலை பயலுக்கு தெரியல. உடனே ஆனா ஓடி வந்து கட்டிப்பிடிக்க, இதுக்கு மேல நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இதுக்கு மேல நீதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க கார்த்திகா என்ன சொல்றதுனே தெரியல. மிகப்பெரிய சந்தோஷம். அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட முகத்துல சிரிப்பு வரும் பாருங்களேன். இதை பார்த்த ஹீரோக்கு இப்பதாங்க மன நிம்மதியா இருக்கு. எப்படியேங்க ஹீரோ கொடுத்த வாக்க காப்பாத்திட்டா. இதோட படமும்